வணக்கம். பிராணா புனர்வாழ்வு மையத்தின் வழியாக மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. லாஸ்ட் 2 வீடியோவில் முகவாதத்தோட அறிகுறிகள் பார்த்தோம். அடுத்தது அதுக்கான காரணங்கள் எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படிலாம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், எப்படி நம்ம அசஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் முகவாதம் வந்தவங்க என்ன மாதிரியான பயிற்சிகள் செய்யணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு இதை டெமோ பண்ணி காமிக்கிறதுக்காக பிராணா ரீஹேப்லேருந்து ஃபிசியோதெரபிஸ்ட் மிஸ் தேவயானி வந்திருக்காங்க. வாங்க எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். இந்த எக்ஸசைஸை நீங்கள் நல்லா கவனமாக பார்த்து செய்ய ஆரம்பிங்க. ஃபேஷியல் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஐப்ரோஸ் ரைசிங் எக்ஸசைஸ். ஒரு மிரர் முன்னாடி உட்காந்துக்கோங்க. மிரர் முன்னாடி உட்காந்துட்டு உங்களோட ஐப்ரோஸ் வந்து ரைஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 15 டைம்ஸ் செய்யணும். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக பேரலைஸ் ஆகிருக்கு, அவங்களுக்கு வந்து அந்த மூமெண்ட் பண்ண முடியாது, அதாவது ஐப்ரோ ரைஸ் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மிரரை பார்த்து உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு ஐப்ரோவை இந்த மாதிரி ரைஸ் பண்ணணும். இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணி விடுங்க. இதையுமே வந்து ஒரு 15 டைம்ஸ் செஞ்சுக்கோங்க. செகண்ட் பார்க்க போகிறது ஐப்ரோஸ் டுகெதர். உங்களோட புருவத்தை இந்த மாதிரி சுருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேர்டு வந்து ஐ க்ளோசிங் எக்ஸசைஸ். உங்களோட ஐஸ் வந்து ஓப்பனில் இருக்கும், ஃபாஸ்டியலாக ஓப்பனில் இருக்கும். அதை வந்து நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும். இதையுமே வந்து ஒரு 10 to 15 டைம்ஸ் செய்யணும். ஃபோர்த்து நம்ம பார்க்க போகிறது பலூன் ப்ளோவிங் எக்ஸசைஸ். இந்த மாதிரி ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. இதில் நல்லா ஏர் ஃபில் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி ஊதிட்டு மறுபடியும் அதை ரிலீஸ் பண்ணி மறுபடியும் இதே மாதிரி ஒரு 10 to 15 டைம்ஸ் செய்யணும். ஃபிஃப்த்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரா எக்ஸசைஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதை வந்து உங்கள் லிப்பில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து உறிஞ்சுற மாதிரி செய்யணும். இந்த மாதிரி உறிஞ்சுற மாதிரி செய்யணும், ஊதுற மாதிரியும் செய்யணும். இதையுமே வந்து ஒரு 15 டைம்ஸ் செஞ்சுக்கோங்க. 6 நம்ம பார்க்க போகிறது வாட்டர் காக்லிங் எக்ஸசைஸ். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வாயில் வந்து நம்ம தண்ணி வச்சு கொப்பளிக்கிற மாதிரி செய்யணும். இந்த மாதிரி செய்யுங்க. இது இல்லாமல் வந்து வாட்ரு வச்சு பண்ணோம் அப்படின்னா இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வாட்ரு வச்சு செய்யும்போது அஃபெக்டட் சைடு வந்து வாட்டர் லீக் ஆகாமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லிப் எக்ஸசைஸ். லிப் எக்ஸசைஸில் வந்து உங்களோட லிப்பை வந்து பர்ஸ் லிப் மாதிரி வச்சுக்கணும். இந்த பொசிஷனில் வச்சு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வந்து ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். மறுபடியும் அதே மாதிரி இந்த பொசிஷனை வச்சு ஹோல்டு பண்ணணும். இதுவுமே வந்து ஒரு 15 டைம்ஸ் செய்யணும். அடுத்து வந்து வாய் வந்து குவிக்கிற மாதிரி செய்யணும். இந்த மாதிரி ஒரு 15 கவுண்ட் வந்து ஹோல்டு பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள், மறுபடியும் வந்து ஹோல்டு பண்ணி ரிலீஸ் பண்ணும். இதையுமே வந்து ஒரு 15 டைம்ஸ் செய்யணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மவுத் எக்ஸசைஸ். மவுத் எக்ஸசைஸில் வந்து வவல்ஸ் லெட்டரில் ஃபஸ்ட்டு வந்து ஏ சொல்லணும். ஏ சொல்லி அந்த பொசிஷனை வந்து ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வந்து ஹோல்டு பண்ணணும். ஏ. செகண்ட் வந்து ஈ சொல்லணும். ஈ. ஒவ்வொரு லெட்டரும் சொல்லும்போது அந்த லெட்டர் சொல்லி அந்த பொசிஷன்லேயே ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்கள். தேர்டு வந்து ஐ. ஃபோர்த்து ஓ. ஃபிஃப்த்து யூ. யூ. இந்த மாதிரி ஏஇஐஓயு அந்த லெட்டர்ஸை சொல்லி அதை வந்து அந்த பொசிஷனை வந்து ஒரு 10 to
15 மினிட்ஸ் வந்து அந்த பொசிஷன்லேயே மெயின்டைன் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது மசாஜ். ஃபேஷியல் மசாஜ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஃபிங்கர் டிப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கண்ணை சுற்றி வந்து ஒரு மசாஜ் கொடுத்துக்கணும். இப்போது எனக்கு ரைட் சைடு அஃபெக்டாக இருக்குது அப்படின்னா ரைட் சைடு இந்த மாதிரி ஃபிங்கரோட டிப்பு வச்சு ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. கிளாக் வைஸும் பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸும் பண்ணணும். அடுத்து உங்களோட ஃபிங்கர் பேட் இருக்குல்ல, அதை வச்சு மசாஜ் கொடுக்கணும். கிளாக் வைஸு ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிக்கோங்க. மசாஜ்லாம் கொடுக்கும்போது உங்களோட ஃபேஸில் உள்ள அந்த மசில்ஸ்க்கு வந்து நல்லா ப்ளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். மசிலோட டோனும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஸ்கின் உங்களோட கீழேருந்து மேலே அப்படி போகிற மாதிரி கை வச்சு ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து எந்த சைடு உங்களுக்கு அஃபெக்டடாக இருக்கோ அந்த சைடு தான் பண்ணணும். அடுத்து உங்களோட உள்ளங்கை வச்சு கன்னத்தில் இந்த மாதிரி கிளாக் வைஸ் ஒரு 10 டைம்ஸ், அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 10 டைம்ஸ் செஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து ஒரு ஃபேஷியல் மசாஜர் வச்சுருக்கோம். அந்த ஃபேஷியல் மசாஜர் வச்சு பண்ணும்போது டோன் வந்து மசிலோட டோன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த மசாஜர் வச்சு கீழேருந்து இப்படி மேலே போகிற மாதிரி செஞ்சுக்கோங்க. அதாவது இந்த மவுத் டிவிஷன்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது மவுத் டிவிஷன் வந்து நார்மலான பொசிஷனுக்கு இதே வந்து அஃபெக்டட் சைடு தான் செய்யணும். இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் வந்து மசாஜ் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்த இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக செய்யும்போது மசில் டோன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும், மசில் நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். மசாஜெலாம் கொடுக்கும்போது ஃபேஸுக்கு அந்த ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் வந்து மார்னிங் ஈவினிங் 2 நேரமும் செய்யணும். இது இல்லாமல் இந்த இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஸ்டிமுலேஷன்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடாது. அவங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த எக்ஸசைஸை வந்து ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபுல் ரெக்கவரி கிடைக்கும். இது இல்லாமல் வந்து இப்போ வெளியில் போகிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, 2 வீலரில் போகிறீங்க அப்படின்னா ஐ வந்து ஓப்பனிங்லேயே இருக்கும். அவங்க வந்து கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டஸ்ட்லாம் படாமல் இருக்கும். இது இல்லாமல் வந்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது. குளிர்காலத்தில் வெளியில் போகும்போது காது நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா முகவாதம் வராமல் வந்து நம்ம தடுக்க முடியும். இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து தொடர்ந்து பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. நன்றி, வணக்கம். இப்போ இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு மசிலும் செயல்படுறதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் கண்ணாடி பார்த்து செய்யணும். உங்களுக்கு நிறைய டைம் ஒதுக்கி செய்யணும். அதாவது உங்களுக்கு கண்டினியூஸாக 1 மணி நேரம் செய்ய முடியாது. ஸோ கண்டினியூஸாக ஒரு 10 நிமிஷம் செஞ்சாலும் நல்லா கண்ணாடி பார்த்து உணர்ந்து இஃபெக்டிவாக செய்யுங்க. அடுத்தது ஒரு பிரேக் எடுத்து எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் செய்கிறது நல்லது. அப்புறம் சாப்பிடும்போது ஒரு சைடு மெல்றது எல்லாமே மிஸ் தேவயானி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து டெய்லி நீங்கள் பண்ணால் தான் சீக்கிரமாக இம்ப்ரூவ்மெண்ட் வரும். 50% டேப்லெட்னா 50% ஃபிசியோதெரப்பி ரொம்ப முக்கியம் அப்படின்றத மனசில் வச்சு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.